Hi everyone, this is Ravi. இன்னைக்கு இந்த leak code problem எப்படி solve பண்ணுறதுன்னு பார்க்கலாம். So the problem name is walls and gates. One of my favorite problem. Okay, you are given a m cross n grid rooms initialized with these three possible values: -1, 0, infinity. So infinity is representing an empty room. So infinity it's an empty room, -1 wall, and then 0 gate. So here diagrammatic or example பார்ப்போம். We'll easily get from the example. So this is the actual matrix. So it's an empty place and this is the wall. Wall -1 கொடுத்திருக்காங்க. If it is a gate, then the value is 0. Fine. என்ன கேட்டிருக்காங்கன்னா fill each empty room with the distance to its nearest gate. Empty room is nothing but the one which is with the value infinity. Okay, we need to fill that with the nearest gate. அதாவது இந்த ரூம்ல இருந்து பக்கத்தில் இருக்க கேட்டுக்கு நம்ம போகணும். ஸோ மினிமமாக இந்த கேட்டுக்கு இந்த சே எக்ஸாம்பிளுக்கு இந்த செல்லில் இருக்கும் அப்படின்னா இதுக்கு நியரஸ்ட் கேட் என்ன 1 2 2 ஸ்டெப்பில் போயிடலாம். இங்கேருந்து இந்த கேட்டுக்கு டிஸ்டன்ஸ் 1 2 3 மூணு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஸோ வி நீட் ஒரு எம்டி ரூம்ல இருந்தும் கேட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத வந்து வி நீட் டு ஃபில் இந்த மேட்ரிக்ஸ். ஸோ நம்மளுக்கு கொடுத்த எக்ஸாம்பிள் நான் இங்கே எழுதியிருக்கேன். பேசிக்கலி இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நியர்பை லைக் பக்கத்தில் இருக்க வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஷார்ட்டஸ்ட் பாத். ஸோ வி ஹாவ் டு கோ ஃபார் பிஎஃப்எஸ், பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச். ஒருவேளை வந்து நம்மளோட ஆன்சர் ரொம்ப தூரத்தில் இருக்குது, லைக் ட்ராவர்சல் வந்து பண்ணி லைக் சம் லாங்கர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா ஆல் பாசிபிள் வேல்யூஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் கோ வித் டிஎஃப்எஸ், டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்னா எதுவும் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் அ ரிகர்ஷன். பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்னா யூல் யூஸ் அ கியூ டு டூ த ஆப்ரேஷன். ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலான்னா கேட்லேருந்து பக்கத்தில் இருக்க எல்லா எம்டி ரூம்ஸையும் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து கேட்டில் வந்து கேட் இஸ் 0. ஸோ திஸ் இஸ் அ கேட் அண்ட் வி ஹாவ் அனதர் கேட் ஓவர் ஹியர் விச் இஸ் 0. ஓகே, -1 அந்த இடத்துல வி கேனாட், இட்ஸ் அ வால். ஸோ அதை இக்னோர் பண்ணிடலாம். இன்ஃபினிட்டி இருக்குது. நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் ரேதர் கோயிங் இன்டு அல்காரிதம் நான் ஒரு கான்செப்ஷுவலாக சொல்லிடுறேன். என்ன பண்ணுறேன்னா இந்த 0க்கு சுற்றி இருக்க 4 டேரக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த 4 டேரக்ஷனையும் நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன். இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை விட அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஃபினிட்டியை வந்து நான் 1 போட்டுக்கிறேன். இந்த இன்ஃபினிட்டியை அடிச்சுட்டு 1 போட்டுக்கலாம் பிகாஸ் இங்கே 0 இருக்குது. இந்த இடத்துல போட முடியாது பிகாஸ் இங்கே வால் இருக்குது. டயக்னலாக போக முடியாது. எய்தர் வி கேன் கோ இன் 4 டைரக்ஷன்ஸ், லைக் மேலே கீழே லெஃப்டில் ரைட்டில் 4 டேரக்ஷன் தான் போக முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் 0க்கு 4 டேரக்ஷன், இந்த மேலே போனோன்னா இட்ஸ் அவுட் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ அதுவும் இன்வேலிடு. லெஃப்ட் இன்வேலிட். ரைட்டுக்கும் டவுனுக்கும் நான் கரண்ட் என்ன வேல்யூ அதை வந்து +1 போட்டுக்கிறேன். ஃபைன். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா அகெயின் லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் 0. ஸோ இந்த 0க்கு போயிட்டு சுற்றி 4 வேல்யூயும் நம்ம லைக் மாடிஃபை பண்ணுவோம். ஸோ லெஃப்ட் சைடு இன்வேலிட், டவுன் இன்வேலிட், ரைட் சைடில் வால் இருக்குது. ஸோ இன்வேலிட். டாப்பில் மட்டும் தான் போக முடியும். டாப்பில் வந்து கரண்ட் வேல்யூ +1. ஸோ 0 + 1 is 1. I added 1 here. Fine. அடுத்து I'll use a different color so that will be evident. Okay. Now இப்போ என்ன பண்ணலாம்னா let's take this one. ஸோ இந்த ஒன்னில் வந்து நம்ம 4 சைடும் போகிறோம், லைக் லெஃப்ட் சைடு, கீழே, மேலே, ரைட் சைடு. ஸோ எப்போ வந்து நம்ம வேல்யூ அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னா இஃப் இட் இஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரூம்லேருந்து கேட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும். இந்த ரூம்லேருந்து கேட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும். ஃபைன். திருப்பியும் இந்த ரூம்லேருந்து வி நீட் நாட் கால்குலேட் லைக் ஃப்ரம் வேர் த கேட் இஸ் பிகாஸ் இட்ஸ் நாட் இன்ஃபினிட்டி. ஸோ பக்கத்தில் இன்ஃபினிட்டியாக இருந்தால் மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூம் எடுத்துக்கோமே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ இந்த ரூமில் இருந்து ஐ நீட் டு கோ நியர் த கேட்டுக்கு 0. ஸோ இங்கேருந்து கேட்டுக்கு இந்த செல்லேருந்து கேட்டுக்கு வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போகலாம். அப்போ இந்த செல்லேருந்து எத்தனை ஸ்டெப் எடுத்து வச்சா போகலாம், இந்த வேல்யூ +1 2. ஃபைன். ஸோ அதே மாதிரி இங்கே பார்ப்போம், இங்கே ஒரு 1 இருக்குது. ஸோ இங்கே கீழே இதை அப்டேட் பண்ணுவோம். ஸோ இது +1 2. அதாவது இந்த செல்லேருந்து ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சா இந்த கேட்டுக்கு போகும். அது எப்படி சொல்கிறேன், இவனோட வேல்யூ 1ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ என் செல்லேருந்து வெளியே போகிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஸோ ஃபைன். ஸோ இப்போ இவனுக்கு பக்கத்தில் இவன் இருக்கானா, லைக் இவனை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இவனையும் 2க்கு அப்டேட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஸ்டெப்பு, இங்கேருந்து அடுத்த ஸ்டெப்பு. ஃபைன். ஸோ இப்போ எல்லா சைடும் நம்ம சால்வ் பண்ணுறோம். இந்த சைடு இன்வேலிட். ஓகே, ஃபைன். Let's solve for the next iteration. I'll use another color. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஃபைன். இந்த -infinity இருக்குது. -infinity லைக் இங்கே இந்த செல்லுக்கு இந்த செல்லேருந்து 0க்கு போகிறதுக்கு 2 ஸ்டெப் வேணுமா, இங்கே கொடுத்துருக்காங்க 2 ஸ்டெப் தேவைப்படுது கேட்டுக்கு போகிறதுக்கு. அப்போ இங்கேருந்து எவ்வளோ போகணும், இங்கேருந்து ஒரு ஜம்பில் இந்த செல்லுக்கு போயிடலாம். ஸோ 2 + 1. ஸோ ஜஸ்ட் 3.
இன்ஃபினிட்டியாக மட்டும் நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். -1 எதுவும் பண்ண முடியும், ஐ மீன் இந்த இட்ஸ் இன்வாலிட் அகெயின். இப்போ வந்து இந்த செல் பார்ப்போம், இந்த 2 பார்ப்போம். இந்த 2ல் மேலே -1 எதுவும் பண்ண முடியாது, கீழே -1 எதுவும் பண்ண முடியாது. லெஃப்ட் சைடில் ஆல்ரெடி வேல்யூ இருக்குது, அப்போ ஆல்ரெடி இது மினிமம் வேல்யூ தான். லெஃப்ட் சைட் ரைட் சைட்லேயும் வேல்யூ, சாரி ரைட் சைடில் ஆல்ரெடி வேல்யூ இருக்குது, லெஃப்ட் சைட்லேயும் ஆல்ரெடி வேல்யூ இருக்குது. ஸோ இன்ஃபினிட்டியாக இருந்தால் மட்டும் தான் நம்ம அப்டேட் பண்ணணும். ஓகே, இன்ஃபினிட்டி அப்படி வச்சுக்கலாம், நம்மளுக்கு வழி தெரியலன்னு வச்சுக்கலாம். வழி தெரியலனா வந்து வேல்யூ அப்டேட் பண்ணணும். இப்போ இந்த செல் எடுத்துக்கோமே, இந்த செல்லில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இந்த செல்லேருந்து கேட்டுக்கு போகிறதுக்கு 2 ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும். இப்போ இங்கே வந்து இன்ஃபினிட்டி இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, லைக் இங்கேருந்து 3 ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா அங்கே போயிடலாம். ஃபைன். இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டோம். லெட்ஸ் டூ ஒன் லாஸ்ட் ஐட்ரேஷன். ஸோ லெட்ஸ் டேக் திஸ் guy 3. இந்த செல்லிருந்து கேட்டுக்கு போகிறதுக்கு 3 ஸ்டெப்பு, எப்படின்னா 1 2 3 3 ஸ்டெப்பு. ஃபைன். இப்போ இவனோட 4 டைரக்ஷன் பார்க்குறோம். இது இன்வாலிடு, இது இன்வாலிடு, வால் இருக்குது, இது ஆல்ரெடி வேல்யூ இருக்குது. அப்போ இங்கே இது ஒன்று தான், இன்ஃபினிட்டி இருக்குது. ஸோ அப்போ இதை என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து 3 + 1 which is 4. ஸோ இதோட வேல்யூ 4. ஃபைன். ஸோ இட் எக்ஸாக்ட்லி மேட்சஸ் ஆர் அவுட்புட். ஃபைன். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி சால்வ் த ப்ராப்ளம். இதை வந்து அல்காரிதமிக்காக எப்படி பண்ணலாம்னா பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் யூஸ் பண்ணி பண்ணலாம். என்ன பண்ணிக்கிறேன், இனி பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு திஸ் இஸ் அ கியூ ஐ ஹேவ். கியூ இஸ் அ டேட்டா ஸ்ட்ரக்சர் ஃபார் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச். இதை ஃப்ரண்ட்னு வச்சுக்குவோம், இதை பேக்னு வச்சுக்குவோம். So let's have all the indexes 0 1 2 3 0 1 2 3. ஃபைன். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு எனக்கு எதெல்லாம் வந்து 0வாக இருக்கோ, ஐ மீன் கேட்டிலேருந்து நான் போகணும் இல்லையா, சுற்றி சுற்றி பார்க்கணும், கேட்லேருந்து 4 டைரக்ஷன் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கேட் எங்கே இருக்குங்கிறத நான் என்கியூ பண்ணிக்கிறேன். கேட் எங்கே இருக்குது, 0,2ங்கிற இண்டெக்ஸில் கேட் இருக்குது. ஸோ அதை நான் என்கியூ பண்ணிக்கிறேன். 0, இது வந்து 2. ஸோ இது ஒரு கேட். ஸோ ஐ என்கியூ தட் வேல்யூ. சிமிலர்லி இங்கே ஒரு கேட் இருக்குது. இந்த ஐ டூ ட்ராவல்ஸ், ஃபஸ்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் எல்லாம் ட்ராவல்ஸ் பண்ணி எங்கே கேட் இருக்கோ அதை வந்து என்கியூ பண்ணிக்கலாம். இங்கே கேட் எங்கே இருக்குது, 3,0ல் இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ நவ் மற்றதெல்லாம் வந்து இட்ஸ் நோ யூஸ் ஒன்லி. ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா திஸ் இஸ் த இனிஷியல் செட்டப். இப்போ 4 டைரக்ஷன் போகணும். இப்போ இந்த வேல்யூ 0,2 எடுத்துக்கிட்டு 0,2லேருந்து 4 டைரக்ஷன் போகணும். ஸோ இன்கேஸ் இஃப் யூ ஆர் doing this problem, this variant of direction problem first time, இது வந்து ஒரு ட்ரிக் மாதிரி வச்சுக்கோங்களேன். லைக் நம்ம சின்ன வயசில் கிராஃப்லாம் பண்ணியிருப்போம்ல, லைக் கிராஃபில் வந்து சென்டர் பாயிண்ட் 0 0வாக இருக்கும், ரைட்டில் வந்து 0 1, கீழே வந்தால் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் 0, ஒய் ஆக்சிஸ் -1, எக்ஸ் ஆக்சிஸ் -1, ஒய் ஆக்சிஸ் 0, இது வந்து 0 1, இங்கே வந்து 1 0. மை பேட். ஸோ நம்மக்கிட்ட இப்போ 4 டேரக்ஷன் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்னா 4 டேரக்ஷனுக்கு 0 2ல் இருக்கும். நம்ம 4 டேரக்ஷன் போடணும்னா வீல் ஆட் 0,2, 4 டேரக்ஷனையும் ஆட் பண்ணுறோம். லைக் டேரக்ஷன் லைக் ஒரு லெஃப்ட் ரைட்டு, நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்னு வச்சுக்கோமே. நார்த்துனா என்ன, 0,1 ஆட் பண்ணும். 0,1 ஆட் பண்ணால் 1,3ன்னு வருமா, அதாவது 0,2 + 0,1, 0,2 ப்ளஸ் இங்கே வந்து -1,2ன்னு வரும். இட்ஸ் ஜஸ்ட் அ பேசிக் அடிஷன், எதுவும் பண்ணல. லைக் இந்த 0வை இந்த 0வில் ஆட் பண்ணுறேன், இந்த 2வை இந்த 1ஓட ஆட் பண்ணுறேன். சிமிலர்லி இந்த 0வை -1ஓட ஆட் பண்ணுறேன், இந்த 2வை வந்து 0ஓட ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே. ஸோ இந்த 4 டேரக்ஷனுக்கும் வில் கெட் சம் லைக் 4 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். இந்த 4 டிஃப்ரெண்ட் வேல்யூஸையும் நம்ம வந்து திருப்பி என்கியூ பண்ணிக்கிறோம். முதல்ல இவனை வெளியே எடுத்துட்டு வீல் லுக் ஃபார் ஆல் 4 டிஃப்ரெண்ட் பாசிபிள் வேல்யூஸ் அண்ட் தென் வீல் என்கியூ த வேல்யூ இஃப் இட் இஸ் லைக் if it is not a boundary condition. One correct ஒரு வேல்யூ இருந்தால் மட்டும் என்கியூ பண்ணுவோம், இல்லைனா வில் ஜஸ்ட் இக்னோர் இட். இன்கேஸ் -1 இருக்குது, இல்லை மேட்ரிக்ஸ்க்கு வெளியே போகுது, சம் கார்னர் கேஸ் ஆர் லைக் வெளியே மேட்ரிக்ஸ்க்கு வெளியே நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. -1னா வால் கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஒரு வேளை ஆல்ரெடி அங்கே ஒரு நம்பர் இருக்குது, இட் இஸ் 2. இந்த சனாரியோவில் பார்த்தோம்ல, ஆல்ரெடி 2 இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி வி ஃபவுண்ட் அ மினிமல் ஷார்ட்டஸ்ட் பாத் டு த சோர்ஸ். வை டு ரீகால்குலேட் ஃபார் தட்? ஸோ அந்த மாதிரி சனாரியோஸும் நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். So this is a pretty simple problem. Like if you know BFS, it is straightforward and easily understandable. Let's code for the problem. First 4 direction நம்ம வந்து போகணும். So let's have a variable for holding the directions. நான் வந்து directions hard code பண்ணிக்கிறேன். So we need to go to 1,0, 0,1, 0,-1, -1,0. So let's put, looks good, fine.
we need like நம்மளுக்கு வந்து ஒரு queue வேணும் to put all the element in all the indexes. ஸோ queue என்ன ஹோல்ட் பண்ணியிருக்கோன்னா அந்த இண்டெக்ஸ் I and J ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ எம் யூஸிங் a one dimensional matrix, 2 values. So queue is a linked list for int I equal to 0, I less than rooms dot length I plus plus for j equal to 0, j less than rooms technically I dot length matrix. ஸோ அதனால் 0 dot length கூட போடலாம், பிரச்சனை இல்லை. j plus plus looks good, right? Okay, fine. So இப்போ we need to check whether the value is 0. Rooms of I j equal to 0 1 பார்க்குறோம். In case அது 0-ஆக இருந்தால் we need to enqueue the queue dot offer தான் enqueue பண்ணுறதுக்கான ஜாவா மெத்தடு. ஸோ நியூ int let's have a index I, j உள்ளே போட்ட வேண்டியதான். ஃபைன். ஸோ இந்த செனாரியோவில் நம்மளுக்கு என்னென்ன உள்ளே போயிருக்கோம்? 0 1 2 0,2 உள்ளே போயிருக்கோம், 3,0 உள்ளே போயிருக்கோம் கியூக்குள்ளே. ஃபைன். இப்போ என்ன பண்ணுவோம்? queue empty ஆகிற வரைக்கும் we repeatedly do this process. Queue dot is empty. So let's take the current value. Int current is equal to current should be a one dimensional matrix because queuekuள்ள வந்து one dimensional matrix தான் போடுறோம். Index which has index. You இன்னொன்று பண்ணலாம், like one dimensional matrix போடாமல் ஒரு class மாதிரி எழுதி you can have its coordinates, but it's okay. It is understandable to do this way. Current is equal to q dot offer. So q dot offer, q dot pull ஒரு வேல்யூவை வெளியே எடுத்துடுறோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒன்று வச்சுக்குவோம், int I is equal to current of 0. டேரெக்டாகவே யூஸ் பண்ணலாம் current of 0 current of 1ன்னு. பட் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம கோஆர்டினேட்ஸ் தானே யூஸ் பண்ணுறோம், அதனால் நான் வந்து இப்படி எழுதிக்கிறேன் current of 1. ஸோ ij வந்து I is telling us the row, j is telling us the column. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன இதுதான் உள்ளே போட்டிருப்போம். ஸோ 0,2 இருக்கும், 0th row second column assuming the indexing is from 0. ஃபைன். இப்போ ரோ காலம் எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 4 டேரக்ஷனும் போய் பார்க்கணும். ஃபைன். 4 டேரக்ஷன் எப்படி பார்க்கலாம்? int dir இதில் dirs டேரக்ஷன்ஸில். ஓகே. 4 டேரக்ஷன் போய் பார்க்கணும். ஸோ 4 டேரக்ஷனும் ஒரு அட் டைம் போய் பார்க்க முடியாது, ஒன்று ஒன்றா தான் போய் பார்க்கணும். ஸோ லெட்ஸ் ஹாவ் அனதர் வேரியபிள் நியூ ஐ அண்ட் தென் ஸோ நியூ ஐ என்ன இருக்கும்? லைக் ஐ ப்ளஸ் நம்மளோட கரண்ட் ஐ ப்ளஸ் டேரக்ஷனோட ஒரு வேல்யூ dir of 0. cool. சிமிலர்லி இங்கே j ப்ளஸ் dir of 1. awesome. ஸோ இப்போ ஒரு டேரக்ஷன் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, கோஆர்டினேட்ஸ் ஆட் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்துடும். இப்போது இங்கே வந்து ஒரு செக்கை போடணும். என்ன செக்கு? இட்ஸ் வேலிட் இன்வேலிடான செக் இன்வேலிட் அண்ட் ரிட்டர்ன் இல்லை கண்டினியூ. இன்வேலிடாக இருந்தால் அடுத்த லைனுக்கு போகாதீங்க, ஜஸ்ட் கீப் ஆன் கண்டினியூ. வி நீட் சம் கண்டிஷன். ஸோ இஃப் சம்திங் அதெல்லாம் போட்டுட்டு வில் கண்டினியூ. ஒரு வேலை இல்லை, லைக் இட்ஸ் பர்ஃபெக்ட்லி வேலிட் செல், அதாவது இட் இஸ் ஹேவிங் இன்ஃபினிட்டி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வாட் வி கேன் டூ இஸ் வி கேன் டூ 2 things. ஒன்று வந்து அந்த செல்லில் என்ன வேல்யூ அப்டேட் பண்ணுங்கிறத பார்க்கணும். ஸோ ரூம்ஸ் ஆஃப் நியூ ஐ நியூ ஜே இஸ் ஈக்குவல் டு ரூம்ஸ் ஆஃப் ஐஜேல என்ன வேல்யூ இருக்கோ அதோட ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம், முடிஞ்சு. இன்னொன்று இந்த நியூ ஐ நியூ ஜே வந்து நம்ம கியூக்குள்ளே போட்டிருக்கணும். ஸோ கியூ டாட் ஆஃப் நியூ எண்ட் வில் புட் நியூ ஐ நியூ ஜே. ஃபைன். ஓகே. இது ஓகே, திஸ் இஸ் கிளியர். நவ் வி நீட் டு ரைட் த கண்டிஷன் லைக் ஸோ ஃபைனலாக நம்ம வந்து வி நீட் நாட் ரிட்டர்ன் எனிதிங் இட் சீம்ஸ். ஓகே, ரூம்ஸ் அவங்களே பிக் பண்ணிக்குவாங்களாட்டு இருக்கு. ஃபைன். ஸோ இன்வேலிட் செக் என்னெல்லாம் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு செக் வந்து நம்மளோட புது ஐஜே வேல்யூ இருக்குல்ல, இது வந்து மேட்ரிக்ஸ்க்கு வெளியே போதான்னு பார்க்கணும். ஸோ ஃபைன்.
என்ன பண்ணலாம், வெளியே போகுதுன்னா என்ன, நியூ ஐ இஸ் லெஸ் தேன் 0வாக இருந்தால் வெளியே போயிடுச்சு, ஆர் நியூ ஜே இஸ் லெஸ் தேன் 0வாக இருந்தால் காலம் வெளியே போயிடுச்சு. இல்லைனா நியூ ஐ இஸ் கிரேட்டர் தேன் அதோட ரோ லென்த்து. ஸோ ரோ லென்த் இங்கே என்ன நம்மளுக்கு ஏதாவது டெம்பரரி வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோமா, இல்லை. சரி, ரூம்ஸ் டாட் லென்த் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு, ஏன்னா நம்ம 0 இண்டெக்ஸிங்கு, ஸோ அதனால் ஈக்குவலாக இருந்தாலே அது வெளியே போயிடுச்சுன்னு தான் கணக்கு. அதே மாதிரி நியூ ஜே இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு, ஏதாவது ஒன்று தான், லைக் ஏதோ ஒரு 2 கண்டிஷன் தான் சரியாக வரும் இந்த இதில், பட் ஸ்டில் ஐ எம் புட்டிங் ஆர், ஸோ இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். rooms dot length, rooms 0 dot length, again doesn't matter 0 or I because it is a matrix variable length இல்லை. ஓகே, இது வந்து பேசிக் செக்கு, ஃபைன். அடுத்த செக் என்ன, we need to ensure that it does not have -1, வாலாக இருந்தால் போகக்கூடாது. rooms of new I new j equal to -1, -1 இருந்தால் போகாத. ஒருவேளை ஆல்ரெடி வேல்யூ வந்துருச்சுனாலும் போகக்கூடாது. ஸோ ரூம்ஸ் அது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி அங்கே மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் போகக்கூடாது. நியூ ஐ அந்த நியூ ஜே ஓகே இஸ் நாட் ஈக்குவல் டு நம்மளோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, இன்ஃபினிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இன்டீஜர் டாட் மேக்ஸ் வேல்யூ. ஸோ பேசிக்கலி q வந்து நாட் எம்டியாக இருந்தால் நம்ம வந்து we need to run this thing. Okay, let's test with all the examples how it works. Okay, let's submit the code. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், subscribe to native learning if இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா. Thank you.